முதலமைச்சர் 3ஆம் தேதி கர்நாடகா போறாருன்னாங்க. சட்டசபையில் நான் தான் முதலில் அதை பற்றி பேசினேன். எல்லாருமே சிஎம் போகக்கூடாதுன்னாங்க. ஆனா நான் மட்டும்தான் சிஎம் கர்நாடகாவுக்கு போகணும், நம்ம உரிமையை நிலைநாட்டணும், பேசணும். ஏன்னா அவரும் இப்பதான் முதலமைச்சர், நம்ம விஜயவர்கள் இப்பதான் முதலமைச்சர் அழைக்கிறார். நீங்கள் செல்லுங்கள், தமிழ்நாட்டின் உரிமையை பேசுங்கள் என்று நான் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலி வந்து விஜய் போவாருன்னு நான் நினைச்சிட்டு பார்த்தா என்ன சொல்றாரு, டி.கே. சிவகுமார் இப்ப பிரச்சனை அதிகமா வராது, இது கொடுமை சார் கொடுமை தமிழ்நாடு வந்தாரை வாழ வைத்த தமிழ்நாடு. யார் வரனாலும் வாங்கன்னா நம்ம சொல்லுவோம், வர்றவங்களை வேணாம்னு சொல்ற ஒரு அரசாங்கம் கர்நாடகா இருக்கிறது. உண்மையிலே இருக்கு. வெகு விரைவில் 2 முதலமைச்சர்கள் மக்களுக்காக பேசுங்க, விவசாயிகளுக்காக பேசுங்க. குடி தண்ணீரை நீங்கள் கட்டாயமாக தரணும். மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, கட்டணா மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி சென்னை வந்திருக்காருன்னு சொன்னோம். ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே போங்க, சிஎம் சந்திங்க. எல்லா விவசாயிகளுக்காகவும் உங்க கூட்டணியில இன்னைக்கு நீங்க யார் கூட இருக்கீங்க, தாவேகா கூட இருக்கீங்க. கர்நாடகால உங்க ஆட்சி நடக்குது. அதனால நீங்க சொல்லி தமிழ்நாடுக்கு தண்ணி கொடுக்க சொல்ல வேண்டியது ராகுல் காந்தியின் கடமை, காங்கிரசின் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒண்ணு இந்தியா பாகிஸ்தான் கிடையாது, சண்டை போட வார் பண்ண. இது எல்லாமே எல்லை பிரச்சனை மட்டும்தான். இது இந்தியா முழுக்க இது இருக்கு. அதனால தண்ணீரை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.